இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, நம்ப பால் கறந்ததுக்கு அப்புறம் மாட்டுக்கு பசுந்தீவனம் போடுறது, ஆட்டுக்கு பசுந்தீவனம் குடுக்குறது, அது கிளீனிங் ப்ராசஸு, ஒரு மாட்டு பண்ணையில என்னென்ன வேலை இருக்கும், காலையில எழுந்ததிலிருந்து அந்த மாட்டு பண்ணையில என்னென்ன வேலை செய்ய போறோம், அப்படின்றத ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலா இருக்க போது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நம்ப பண்ணையில் இன்றைய வேலை, டெய்லி விளாக் மாரி இது வரப்போகுது சரிங்களா? அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ப்ரொஃபஷனல் உழவன். நான் உங்கள் வேலவன். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்பகிட்ட 3 மாடுகள், 3 கன்னுக்குட்டிங்க இருக்குது. இதுகிட்ட நம்மளோட வேலை எப்படி இருக்குது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் குட் மார்னிங். இது காலை நேரத்தில் எடுக்கப்பட்ட பதிவு. ஃபஸ்ட்டு வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா, முதல் வேலையை காலையில கறவைய கறந்து முடிச்சுருவோம். அதற்காக பார்த்தீங்கன்னா, நம்ம தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு, மெஷினை சுத்தமாக கழுவிட்டு, செகல மாடு இவங்க பேர் பார்த்தீங்கன்னா, எல்லாம் சென்ட்ராஸு அப்படின்ற மாரி நம்மளோட சென்டிமெண்டல் மாடு. ஸ்டார்ட்டிங்லேருந்து இருக்கக்கூடிய மாடு. இது தெரிஞ்சிருக்கு. இவங்களோட அம்மாலேருந்து நம்மகிட்டயே தான் இருந்துட்டு வருது. இன்னொரு விஷயம் நம்ம பண்ணையில இருக்கிற மாடுகள பத்தி சொன்னோம்னா, வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்த மாடு ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு. மீதி 2மே இங்கேயே வளர்ந்து கன்று ஈன்ற மாடுகள் தான் இங்க இருக்கிற மற்ற 2 மாடுகளுமே. நம்ப பண்ணையிலேருந்து சேல்ஸ் நெறைய மாடு ஆயிட்டு போயிட்டு வெளிய வளர்த்திட்டு இருக்காங்க. நல்லா தான் இருக்கு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, இப்போ பசுந்தீவன குறைபாட்டால பார்த்தீங்கன்னா, மாடுகள குறைச்சு வச்சிருக்கோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1, 2 மாடுகள் லாஸ் ஆயிருக்கு. மத்தபடி பசுந்தீவன பற்றாக்குறை. ஏப்பா பற்றாக்குறை வருதுன்னு கேட்டிங்கன்னா, வீட்ல அக்ரிகல்ச்சர் பூக்கள் விவசாயத்தில ஆர்வமா இருக்கனால, ஓகே நீங்க அதே பண்ணிக்கோங்க அப்படின்றதுக்காக, நான் வேலைக்கு போனனால, இப்போ ஃபார்மிங் வந்து இந்த நிலைமையில இருக்கு. ஓகே. நாம பார்த்தீங்கன்னா, இந்த டைம் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன் உங்க கூட. ஆடுகள், கோழிகள், மாடுகள் 3ம் கலந்து பண்ணைய எடுத்துட்டு போறோம். அதற்கான முயற்சி தான் சரிங்களா, அந்த பதிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா. இப்போ அந்த மாடு பால் கறந்தாச்சு. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, நம்ம லட்சுமி அவர்கள் பார்த்தீங்கன்னா, கறவை கறந்துட்டுருக்காங்க. இவங்க கறந்துட்டுருக்க நேரத்தில, "என்னடா கொட்டாயில கட்டில்லாம் போட்டு வச்சிருக்கேன்னு" கேட்டீங்கன்னா, ஆமாங்க. இரவில் ஒரு சில நாட்கள்ல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வீட்ல ஒரு மாரி வேக்காடா இருந்துச்சுன்னா வந்து வெளியில படுத்து தான் தூங்கிட்டுருக்கேன். இந்த கொட்டகையில தான் தூங்கிட்டுருக்கேன். என்ன ஒண்ணு ஓலை இருக்கறனால மேல இந்த அணில் குட்டிங்க நெறைய கூண்டு இருக்க மாட்டேங்குது. சர சரன்னு சவுண்ட் வருது. அந்த மாரி சவுண்ட் வரும்போது நம்மளுக்கு லைட்டா பயமா இருக்குது. வேற ஒண்ணும் இல்ல. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுவிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ரெகுலரா கன்டினியூவா நெறைய வீடியோவ பார்ப்பீங்க. அதேமாரி நெறைய வகையான கமெண்ட்ஸ் கேட்டிருக்கீங்க. இந்த சூப்பர் நேப்பியர் போட்டா மாட்டுக்கு கால்சியம் பற்றாக்குறை ஏற்படாதா? அப்படின்ற மாரி நம்மகிட்ட 3 மாடு இருக்கிறனால பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் நேப்பருக்கு மேல நம்ம வயல்ல பார்த்தீங்கன்னா, அந்த பூக்கள் வயல்ல பார்த்தீங்கன்னா, அந்த பசரை, அருகம்பில்லு எல்லா புற்களும் இருக்கிறனால அத பிடுங்கி ஒரு வேலையா குடுத்துட்டு வரோம். அதுவும் பதிவுகள நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு வழியா 2 மாட்டுலயும் 2 மாடு தான் பால் கறக்கிறது. இருக்கிறதே 3 மாடு. அதில 1 மாடு பார்த்தீங்கன்னா, ஒரு மாசத்துல கன்று ஈன்றும். அழகா 2 மாட்டுல கறவைய கறந்துட்டு நம்ம மெஷின கழுவி வச்சுட்டு, அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, மாட்டுக்கு "என்னடா பால் கறந்துட்டு சாணி அள்ளுவியே?" அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும். என்ன ஒண்ணுன்னா, அப்பா அண்ணன் கூடயும் இந்த சாரி பாண்டல்லயும் சனிக்கு எடுத்துட்டு போய் சாணி அள்ளுறேன்னு சொல்லிட்டு அள்ளிட்டு இருக்கிறாரு. அங்க வந்துட்டாரு பாருங்க. அவரு ஒரு பக்கம் அள்ளிட்டு இருக்கும்போது, நாம ஒரு பக்கம் கறவைய கறந்துட்டு, சரி ஓகே. மாட்டுக்கு தட்டு அறுத்து நறுக்கி வச்சிரலாம். என்னடா இவ்வளோ நாள் அப்படியே அறுத்து போடுவ? இன்னைக்கு என்னடா நறுக்கி வைக்கிற? புதுசா வீடியோக்காகவா? அப்படிலாம் கேட்காதீங்க. கொஞ்சம் வேலையாவே இருக்கும். எப்பயுமே ஃபுல்லா காலையில நேரத்தில காலையில 10 மணி வரைக்கும் நம்மளால வேலைங்க எந்த பக்கம் திரும்ப முடியாது. சரி ஓகே. இன்னைக்கு கொஞ்சம் முயற்சி எடுத்து இந்த பசுநீரத்த நறுக்கி பார்க்கலாம். பாக்ஸ் எவ்வளோ வருது குவான்டிட்டின்றதுக்காக, நாம இந்த சூப்பர் நேப்பருக்கு இந்த மிஷின் கலவான தண்ணி எடுத்துட்டு போய் ஊத்தி விட்டுருவோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப அது சொட்டு நீர்ல இருக்கனால கொஞ்சம் ஒரு சில இடத்துல போக்கு போன இடத்துல மட்டும் தண்ணி ஊத்தி நல்லா செழிப்பா வளர வச்சுருவேன். ஓகே. மெஷின் இருக்கு நம்பகிட்ட. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். சரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சரி நம்ப எப்பொழுதுமே ஒரு 2 கத்தை இல்லன்னா 3 கத்தை தட்டறுத்து போட்டுட்டு, அதுக்கு மேல வைக்கோல் போட்டுருவோம். சரி இன்னைக்கு பஸ்னியோட மட்டும் எத்தன கட்ட மாட்டுக்கு அறுத்து போட்டா கட்டுப்படி ஆகுது அப்படின்றத கணக்கிடுவதற்காக பார்த்தீங்கன்னா, நம்ம பசு தீவனத்த சரியான வேகமா அறுத்துன்னு இருக்கிறோம். அத அறுத்து எடுத்துட்டு போய் போடும்போது தான் தெரியும். ஓகே மாட்டுக்கு இத்தன கத்த கரெக்ட்டா இருக்கும் அப்படின்ற மாரி அந்த கணக்கெடுப்பிற்காக தான் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நறுக்கி கொஞ்சம் மாட்ட நிழல்ல பிடிச்சு கட்டலாம் அப்படின்றதுக்காக. ஏன்னா காலையில பார்த்தீங்கன்னா, நான் பசுந்தீவனம் அளிக்கிறதுக்கு ஒரு 8 மணி பக்கம் ஆயிருது. இந்த 8 டூ 9க்குள்ள இந்த சூரிய பயபுள்ள வேற இப்போலாம் கொஞ்சம் குயிக்காவே வந்து வெயில் அடிக்க ஆரம்பிச்சுறாரு. அதனால பார்த்தீங்கன்னா, நம்ப வெரசா தட்ட அறுத்து மாட்டு கொட்டகை உள்ள அந்த 3 மாடுகளுக்கு போட்டு விட்டுடலாம். மீதி கன்றுக்குட்டிகளுக்கு பார்த்தீங்கன்னா, வெளியில அந்த மரத்தடி ஓரம் நிழல் இருக்கும். அது போதுமான அளவு இருக்கும். சரி இந்த 3 மாட்டுக்கு மட்டும் நறுக்கி போட்டுறலாம் அப்படின்றதுக்காக பசுந்தீவனத்த கொஞ்சம் டக்கு டக்குன்னு அறுத்துட்ருக்கேன். இந்த வயல்ல இருக்கிற பசுந்தீவனம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான். இன்னும் 2 வாட்டி அறுத்துட்டு ஓட்டி விட்டுற வேண்டியது தான். ஏன்னா, இது ஓரளவு அதிக வருடமா இருக்கு. முத்திடுச்சு. சரி ஓகே. மற்ற வயல்ல பசுந்தீவனத்த தயார் பண்ணிட்டு இத அழிச்சிடலான்றதுக்காக இந்த வயல வச்சுட்ருக்கோம். ஏன்னா, தட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 1/2 சாரி 1 1/2லாம் வராது. ஒரு 1 அடி
ஒரு 3/4 அடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா, அதோட குத்துல்ன்றது ஹைட் ஆயிடுச்சு. அந்த மாரி ஹைட்டா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அறுக்கறதுக்கு நல்லா இருக்காது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, தட்டு அடர்த்தியா வளராது. எருவு பற்றாக்குறை இன்னொரு விஷயம் சரிங்களா? ஏன்னா இந்த வயல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 1 1/2 வருஷமா அந்த சூப்பர் நேப்பியர் இருக்கு. அதனால வயல் மாத்திட்டா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த வயல உழுதுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா, எருவுலாம் கொட்டி அதுக்கு மேல விவசாயம் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக அதெல்லாம் தண்ணி பற்றாக்குறை வரனால, இந்த வயல வாட விட்டுருவோம். மத்த வயல்லாம் பார்த்தீங்கன்னா, பசனி நிலத்த தயார் பண்ணிட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தட்டு நறக்க ஆரம்பிச்சுட்டு ஒரு உண்மைய சொன்னா இந்த 2 கத்தைகள் அறுப்பேன் நான் ரெகுலரா. இந்த 2 கத்தையில பார்த்தீங்கன்னா, 3 மாடு, 3 கன்றுக்குட்டிகள், அடுத்து 5 ஆடுகளுக்கு பசுந்தீவனம் வச்சுட்டேன். இந்த நேரத்தில பார்த்தீங்கன்னா, வைக்கோல் மிச்சமாயிருக்கு. அதேமாரி ஒரு மாட்டுக்கு எவ்வளோப்பா பசுந்தீவனம் குடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ப ChatGPT கிட்ட கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, ChatGPT அவங்க கிட்ட கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 15 கிலோ பார்த்தீங்கன்னா, ஒரு நாளுக்கு பசுந்தீவனம் குடுக்கணும். அதேமாரி ஒரு 10 கிலோ உலர் தீவனம் அந்த மாரி கால்குலேஷன் சொல்லுச்சு. அதே கறவைய பொறுத்தவரைக்கும் ஒரு 15 லிட்டர் கறவை கறக்கிற மாட்டுக்கு ஒரு 15 கிலோ போதும். சப்போஸ் உங்களோட மாடு ஒரு 20 லிட்டர் கறக்குதுன்னா, ஒரு 30 கிலோ பசுந்தீவனம் கொடுக்க சொல்லி சொன்னாங்க. சரி, அதே மாரி பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி அது ட்ரூத்தா தான் இருக்கும். ஏன்னா, பசுந்தீவனத்த குவான்டிட்டின்றது எக்ஸாக்ட்டா அதில இருக்கிற அளவு யாராலயும் தர முடியாது. அதேமாரி நம்ம செம்மறி ஆடுகள்ட்ட பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய அந்த கசகசா மரத்தில இருக்கிற இலைய ஃபுல்லா அந்த கட்டுத்தறியிலே விழுந்துருச்சு. அத ஃபுல்லா கூட்டி அழகா கிளீன் பண்ணி ஒரு ஓரமா வச்சுட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா, நறுக்கி வச்ச தட்ட எடுத்துட்டு வந்து ஆட்டுக்கெல்லாம் அள்ளி வைக்க ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னா, இவங்க எல்லாத்தையும் ஒட்டுக்கா கட்டினா எல்லாம் சண்டை அடிச்சுன்னு தட்ட ஃபுல்லா கீழ கொட்டி வேஸ்ட் பண்ணிடுறாங்க. அதனால என்ன பண்ட்டேன், ஃபுல்லா ஆளுக்கு ஒரு பிளேட் போட்டுவிட்டு தனித்தனியா கட்டி விட்டுட்டேன். சரி சாப்பிடுங்கடா, இன்னைக்கு எப்புட்றா சண்டை அடிக்கிறீங்க பார்க்கலாம் அப்படின்றதுக்காக வச்சு விட்டேன். என்ன ஒண்ணு பசுந்தீவனம் இந்த சூப்பர் நேப்பியர் வந்து செம்மறி ஆடுகள் கொஞ்சம் குறைவா தான் சாப்பிடுது. பழக்கம் கிடையாது ஒண்ணே ஒண்ணு. நம்ம ரெகுலரா வைக்கும்போது அந்த பழக்கத்துக்கு வந்துருவாங்க. அதற்கான முயற்சி தான் இது. என்ன சொன்னேன் பார்த்தீங்களா, கன்றுக்குட்டிகளுக்கு வெளிய வச்சிருவேன் பசுந்தீவனத்தன்ற மாரி, இந்த கடைசியா இருக்கிற செவல கன்னுக்குட்டி பார்த்தீங்கன்னா, சென்ட்ரா சூட்டு புள்ள. சென்ட்ரல்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, லட்சுமி, லட்சு லட்சு அவங்களோட பொண்ணு. இந்த லாஸ்ட்ல இருக்கு பார்த்தீங்களா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாடு சேல் பண்ணிட்டோம். மொட்டைக்கோசுன்னு அதுக்கு பார்த்தீங்கன்னா, உடம்பு ரொம்ப முடியாத போச்சு. அந்த மாடு பார்த்தீங்கன்னா, நல்லா கன்று ஈன்றுச்சுங்க. பார்த்தீங்கன்னா 3வது கன்னுமோ என்னமோ தான். ஆனா மாடு இறக்கிற கண்டிஷன் போட்டு கடைசியில வித்துட்டோம். வெட்டுக்கு தான் போச்சு. கிட்டத்தட்ட அந்த மாடல் லாஸ் ஆன காலகட்டம். அந்த சமயத்தில தான் வெறுத்துட்டோம். கொஞ்சம் ஓவரா 1, 2 மாடு அட் அ டைம்ல அடி வாங்கும்போது நம்மளால மேனேஜ் பண்ண முடியல. ஏன்னா தண்ணி பற்றாக்குறை ஒரு பக்கம், இந்த பிரச்சனை ஒரு பக்கம். அதனால கொஞ்சம் பண்ணி குறைச்சிக்கலாம் அப்படின்ற கான்செப்ட்டுக்கு வந்துட்டோம். ஏன்னா நம்ம கலந்து வைக்கும்போது பிரச்சனை தெரியாது. மாடுகள மட்டும் நம்பி இருக்கும்போது ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். ஆனா மாட்டு பண்ணையில லாபம் இருக்கு நான் இல்லன்னு சொல்லல. ப்ராப்பரா இறங்கி பண்ணணும். தண்ணி சோர்ஸ் இருந்துச்சுன்னா தைரியமா பண்ணலாம். அது கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆடுகளுக்கு பார்த்தீங்கன்னா, பசுந்தீவனத்த சாப்பிட்றாங்க. இவங்க வேற வந்து எல்லாம் ஒண்ணு மேல ஒண்ணு ஏறிக்கினே எல்லாம் காலுகீல்லாம் மாட்டி வச்சு மிதிச்சிட்டுருக்காங்க. இது ஒண்ணு தான் அந்த கெடாய்ங்கிட்ட பிடிக்காதது. அதேமாரி இந்த பட்டியில வளர்க்குறவங்கலாம் எப்படி வளர்க்குறீங்களோ தெரியல. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போக போக கத்துக்குவோம். இந்த பதிவில எதுனா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த எனக்கு ஷேர் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, கமெண்ட்ல போட்டு விடுங்க. பாய், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.